Hi 10th standard students. எல்லாரும் சென்டம் வாங்குறது எப்படி, எஸ்பெஷலி மேத்ஸ், பிகாஸ் இட்ஸ் ஆர் மேஜர் சப்ஜெக்ட் இல்லைங்களா? அதுவும் பப்ளிக் எக்ஸாம்ல வேற எந்த சப்ஜெக்ட் என்ன மார்க் இருக்கோ இல்லையோ, மேத்ஸ்ல என்ன மார்க்னு எல்லாரும் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுவும் 10th வந்து சென்டம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கான ஒரு நல்ல பிளான் இருக்கணும், எப்படி படிக்கணும், கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்றது மட்டும் நம்ம கரெக்டா பாத்துக்கலாம். ஓகே, சி ஒன் வேர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14 1 மார்க்ஸ் இருக்கு, நமக்கு அது 12 1 மார்க்ஸ் வந்து டெஃபினட்டா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நல்லா தரவு பண்ணிடலாம். அந்த ரிமைனிங் 2 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெஃபினிஷன், இந்த டு யூ நோ, இந்த திங்கிங் கார்னர், இந்த மாதிரி செக்ஷன்ஸ் வந்து வரும். சோ அதையும் நீ பெர்ஃபெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், 14 out of 14 டவுட்டே இல்லாம சூப்பரா வாங்கிடலாம். ஓகே, நமக்கு இருக்கிற சாப்டர்ஸ் கம்மி தானே, ஈஸியா 10th ஸ்டாண்டர்ட் டெஃபினட்டா ஸ்டேட் போர்ட்ல நம்ம வாங்கிடலாம். ஓகே, சோ இது நம்ம ப்ராப்பரா படிச்சுக்கோங்க கான்ஃபிடென்ட்டா. அது போக 2 மார்க்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். பை சாப்டர் பாத்தீங்கன்னா சாப்டர் 1, 2 and 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, எவ்ரி இயர் 2 questions டெஃபினட்டா அதுல இருந்து கேட்டிருக்காங்க. சாப்டர் 4 உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் தியரம் 2 மார்க் தியரம் வந்து டெஃபினட்டா அதுல இருந்து படிச்சுக்கோங்க. அகைன் சாப்டர் 7 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல உங்களுக்கு தெரியும் நிறைய கிரியேட்டிவ் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின்லாம் சாப்டர் 7ல இருந்து தான் வரும். சோ இந்த 2 மார்க்ஸையும் எப்படி நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கணும்னு இதை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அகைன் சாப்டர் 1, 2 and 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதை மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் சாப்டர் 7 and 8, அதுவும் 7ல திருப்பி சொல்ற நிறைய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அதுல இருந்தா வரும். இதே சாப்டர் 4ல பாத்தீங்கன்னா டெஃபினட்டா மோஸ்ட்லி என்ன வரும், தியரம் தான் வரும். சோ எல்லா தியரம், மத்த எதுவும் படிக்கிறோ இல்லையோ, தியரம்ஸ் நல்லா தரவா 5 மார்க்ஸ் வர மாதிரி இருந்தாலும் ப்ராப்பரா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுலயும் மார்க்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாது. அது போக ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன தெரியும், practical geometry, graph, இது வந்து டெஃபினட்டா வரும் இல்லையா? சோ 8 + 8 16 மார்க்ஸ் யூல் கெட். சோ இது ஃபுல் மார்க்ஸ் வாங்க சான்ஸ் இருக்கு. எல்லாமே கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா கிராஃப் அண்ட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பாருங்க, அதுல எப்படி வந்திருக்கு क्वेश्चंस, எப்படி எழுதணும், இது மட்டும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இதுல 16 மார்க்ஸ், ஐ மீன் 16 மார்க்ஸ் யூ கேன் ஈஸிலி கெட். ஓகேவா? சோ இது எல்லாமே ஃபுல்லா பண்ணாலே நமக்கு சென்டம் சேலஞ்ச் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிரும். இதுக்கு மேல ஏதாவது क्वेश्चंस இருக்கு உங்களுக்குனா எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் யூ ஆஸ்க் அஸ். ஓகே, பட் ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ, எஸ்பெஷலி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடண்ட்ஸ் 10th நீங்க சென்டம் 30 தூக்கலாம், சூப்பரா வாங்கலாம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட்.